ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கப்பில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீட்ஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடையும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணீர் கண்ணாடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியும் இப்போ பீஸா அர்ஜுனா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வர மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீஸா அர்ஜுனா எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. அடுத்து லெமன் லைட்டாக போட்டுக்கலாம். அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் லைட்டாக போட்டு மைனஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் ஃபுல்லாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சீஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கெட்டியாக இது பண்ணிக்கலாம். சால்ட் அதில் கொஞ்சம் போட்டு சாண்ட்விச்சுக்கு நம்ம ஸ்டஃப்டு எடுத்து போட்டு பெப்பரும் அதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சீஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை எடுத்து அவன் மேலே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனில் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ சாண்ட்விச் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சீஸ் மேலே தூவி விட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாஸ் அவள நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.